காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி போலீசார் கைது செய்ய சென்றபோது அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி 33 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி மீது சிறுவனை கடத்தியதாக ஒரு வழக்கில் அவர் மீது வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரை கைது செய்வதற்காக போலீசார் திருவிழாங்காடு போலீசார் அவருடைய வீட்டிற்கு பூந்தமல்லி அருகே ஆண்டர்சன்பேட்டை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு சென்ற நிலையில அங்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வீட்டிற்குள் செல்ல விடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பூந்தமல்லி திருவள்ளூர் சாலையில மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இதனால் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பெரும் பதற்றம் நிலவியது. ஆனால் அன்றைய தினம் அவர் வீட்டிற்கு வந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவானதாக போலீசார் தரப்புல கூறப்பட்டது. தற்போது வரை அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி அவர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அது விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில அன்று நடந்த போராட்டம் தொடர்பாக ஆண்டர்சன்பேட்டை பகுதியில் அவருடைய வீட்டிற்கு முன்பாக நடந்த அந்த போராட்டம் தொடர்பாக வெள்ளவேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் 33 பேருடைய ஆதரவாளர்கள் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு அன்று இரவு விடுவிக்கப்பட்டார்கள். இந்த 33 பேர் மீதும் தடையை மீறி போராட்டம் நடத்துவது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்வது, சட்டவிரோதமாக ஒன்று கூடுவது ஆகிய இந்த சட்ட பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பொறுத்தளவுல இந்த சிறுவன் கடத்தல் வழக்குல திருவிழாங்காடு போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் அவரை கைது செய்வதற்கான முனைப்பு காட்டி வருவதாகவும் நேற்று இரவு முழுவதும் திருவள்ளூரினுடைய பல்வேறு பகுதிகளுக்கான வாகன தணிக்கையிலும் போலீசார் அங்கங்கே கண்காணிப்பிலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் தரப்புல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அது விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் என்ன அது தொடர்பான உத்தரவுகள் வருகிறது என்பதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்வார்கள் எனவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.